வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். விஜய் வந்து ரொம்ப சோகமா பார்வதி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே பார்வதி கேட்கறாங்க, என்ன விஜய் ஏன் ஒரு மாதிரி வர அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, என்ன பார்வதி சொல்றது, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி கேக்குறாங்க, அப்படின்னா விஜய் ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இந்த மாதிரி அவளை போக விடாம நான் எவ்வளவு தடுத்தாலும் அவ போன்ல வீடியோ பண்ணி எல்லாரையும் ஒழுங்கா செய்ய வச்சுட்டா. வேலையை நல்லா செஞ்சு அப்ப வீட்டுக்கு அவ 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்ன விஜய் சொல்ற, இது நல்ல விஷயம் தானே, இதே நீ சோகமா சொல்ற அப்படின்னு சொல்லி பார்வதி கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, அடப்போ பார்வதி, அவ பணக்காரியானான்னு வை, என்னை மதிக்கவே மாட்டான், எனக்கு மனோஜ் மட்டும் தான் வளரணும், வேற யாருமே வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, விஜயா நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு, இப்படி நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, அடப்போ பார்வதி, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, விஜயா உன் வீட்லயே நல்ல மருமக யாருன்னா மீனா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, பார்வதி அவளை போய் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்க, ரோஹிணி சொன்னா கூட பரவாயில்ல, இல்ல ஸ்ருதியை கூட சொல்லலாம், நீ தேவலாம எதுக்கு மீனாவை சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்ன விஜயா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பார்வதியும் வெளியில போயிட்டாங்க. போயிட்டு வீட்டை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சிந்தாமணி விஜய் கிட்ட பேசுறது கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு நீங்க மீனாவை விட்டீங்க, நீங்க எவ்வளோ பண்ணி அவ எப்படி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, ஆஹா அப்ப இவ்வளோட வேலை தான் போல, இவ இருக்கிறனால தான் விஜயவை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி நினைச்சிட்டு இருக்காங்க. இதை இப்படி விட்டா சரியாவாது, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜயா வாங்கன்னா டான்ஸ் கற்றுக்க போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க டான்ஸ் கற்றுக்க போகிறாங்க. சரின்னு சொல்லி பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் வராங்க. வந்த உடனே என்னாச்சு, எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்குறாரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இருப்பா நான் மீனா வர சொல்லியிருக்கேன், அவளும் வந்துட்டோம், வந்த உடனே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி முத்து வெயிட் பண்ணுறாங்க. மீனாவும் வராங்க. வந்த உடனே அத்தை என்ன அத்தை எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கேட்குறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாம் தான், இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாமல் அவங்கள வேற ஏதோ சொல்லணும் அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை மீனா, அங்கே பாரு ஏதோ ஒரு பொம்பளை வந்திருக்கு, அந்த பொம்பளை ஏதோ ஒன்று உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்கு விஜயாவை, அதுதான் விஜய் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அப்படிங்களா, யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஏதோ சிந்தாமணியமே, அந்த பொம்பளையும் ஏதோ ஒரு பூ டெக்கரேஷன் அந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கு, ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், சரியா தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா அது கேட்டோன்னே, என்ன சிந்தாமணியா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, என்ன மீனா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க நான் கூட சொன்னேன், எங்கூட பிரச்சனை பண்ணாங்க, பிஸ்னஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன், அவங்க தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஓ அப்போ அதுதான் விஷயமா, அப்போ இவளுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உன்னை தீர்த்து கடை பார்க்குறாவ அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, பார்த்துக்கலாம் தான், நீங்கள் சொல்லிட்டீங்களா, இனிமேட்டு நாங்கள் எப்படி கூலாக டீல் பண்ணுறோம் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, முத்து பார்த்துக்கோ, எங்க பாரு இந்த விஷயத்த நான் சொன்ன மட்டும் சொல்றாத, அம்மா கிட்ட பேயாட்டம் ஆடிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அப்போ முத்து சரி நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.